ஸோ இன்றைக்கி நம்ம சாப்டர் 5 சாப்டர் 6க்கான PYQஸை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தேன் அப்படின்னா going to be somewhat interesting அப்படின்னு தான் சொல்லலாம். Draw a labeled diagram of an AC generator. Right, draw a labeled diagram of AC generator. Derive the expression for the instantaneous value of the EMF induced in the coil. And then a circular coil of cross-sectional area 200 centimeter square and then 20 turns is rotated about the vertical diameter with the angular speed of 50 radian per second in a uniform magnetic field 3 into 10 to the power 2 minus 2 Tesla. Calculate the maximum value of the current. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு 5 மார்க் ஆன்சர். இது 5 மார்க் ஆன்சர். இது வந்து கம்ப்ளீட்டாக சிபிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. இது 3 வருஷம் கேட்டிருக்காங்க. அதாவது 2017 கேட்டிருக்காங்க, 2020 கேட்டிருக்காங்க, 2023 கேட்டிருக்காங்க. 3 வருஷம் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஸ்கிப் ஆகி இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 2017 கேட்டு 18, 19 கேட்கல, 20 கேட்டிருக்காங்க, 21, 22 கேட்கல, 23 கேட்டிருக்காங்க. மேபி வி மே எக்ஸ்பெக்ட் இந்த வருஷத்துக்கு வி மே எக்ஸ்பெக்ட் அப்படி கேட்டாங்கன்னா இந்த ஆன்சர் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ட்ரா தி ஏசி ஜெனரேட்டர் கான்செப்ட். டயக்ராம் வரைய போறீங்க, நம்ம பார்த்துருக்கோம். டயக்ராமுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. derive the expression for the instantaneous value of the EMF induced in the coil. இந்த ஏசி ஜெனரேட்டர் டயக்ராமுக்கு 1 மார்க், கிராஃப் ஒன்று வரப்போகுது, அதுக்கு 1/2 மார்க் கொடுக்குறாங்க. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ யுவர் ஃபாரடே இல்லையா? இந்த பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். டயக்ராம் கிராஃப் வரைய போகிறீங்க, பிரின்சிபல் எழுத போகிறீங்க, பிரின்சிபலுக்கு 1 மார்க்கு. இமேஜின் டயக்ராமுக்கு 1 மார்க்கு, பிரின்சிபலுக்கு 1 மார்க்கு, 2 மார்க் இதுலேயே வந்துருச்சு. இது ஆன்சரே மொத்தம் 3 மார்க்கு தான். மிச்சம் இருக்கிற அந்த டெரிவேஷன் எழுத போகிறீங்க. அந்த ஃபேரடே வந்து நீங்கள் அந்த சைனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒமேகா காஸ் ஒமேகா டி, சாரி காஸ் ஒமேகா டின்னு இருக்கும், அது சைனுன்னு மாறும் இல்லையா? ஒமேகா சைன் ஒமேகா டின்னு மாறும். அப்போ என்பிஏ ஒமேகாவை யூ கோயிங் டு சே அஸ் மேக்ஸிமம் இஎம்எஃப். அப்போ மேக்ஸிமம் இஎம்எஃப் சைன் ஒமேகா டி முடிஞ்சு போச்சு. அது ஒரு 1/2 மார்க், இது ஒரு 1/2 மார்க், 3 மார்க் சிம்பிளாக கிடச்சது. எதுவுமே நம்ம பண்ணலை பாருங்க, நீங்கள் ஆன்சரே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே உங்களுக்கு 2 மார்க் கிடச்சது. டயக்ராம் ஃபாலோடு வித் பிரின்சிபல் முடிஞ்சு போனது. இப்போ இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம் தான் மோஸ்ட்லி நமக்கு 5 மார்க் செக்மெண்ட் அப்படின்னாவே அப்படி தான் இருக்க போகுது இல்லையா? நம்ம எந்த கான்செப்ட் தியரி கேட்குறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நமக்கு ப்ராப்ளமும் வரப்போகுது. அப்படி நம்ம பேசும்போது a circular coil of cross sectional area, they have given the area very clearly. So first write the given data. ஏரியா கொடுத்துருக்காங்க 200 into 10 to the power minus 4 meter square. ஏரியா கிடச்சது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 20ன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ரொட்டேட்டட் அபவுட் த வெர்டிக்கல் டயாமீட்டர். ரைட், ரொட்டேட்டட் அபவுட் வெர்டிக்கல். அது ஆங்குலர் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஒமேகா ஆங்குலர் ஸ்பீடு. எஃப்னா ஆங்குலர் ஸ்பீடு வராது, ஃப்ரீக்வன்சி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அதை நம்ம ஒமேகான்றது 2πfன்னு எடுத்திருப்போம். ஏசி ஜெனரேட்டர் சாப்டர் ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நம்ம படித்தோம். என்னுடைய டேர்மை வந்து நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஒமேகா அந்த ரெசனன்ஸில் ஒமேகா அப்படின்றது ஆங்குலர் வெலாசிட்டினும், ஒமேகாவை 2πfன்னு எடுத்து எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2π√/LCன்னு எடுக்கும்போது தட் பிகம்ஸ் யுவர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இது ஆங்குலர் ஸ்பீடு ஒமேகா விச் இஸ் 50 radian per second in a uniform magnetic field of கொடுத்தாச்சு 3 into 10 to the power minus 2 Tesla T Tesla maximum value of current. ஸோ கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து கரண்ட் அப்படின்றத ஐஎம் சைன் ஒமேகா டி ஏசி தானே, இப்படி தானே எழுதுவீங்க. இது கம்ப்ளீட்டாக தப்பு, இப்படி எழுதவே முடியாது. ஃபஸ்ட்டு you need to find your EMF. EMF அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம்? EM sin omega t.
இல்லையா? என்னுடைய கரண்ட் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம்? வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். வோல்டேஜ் என்ன? EM which is your maximum by என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் R. by என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் R. இப்போ நமக்கு இங்கே கேள்வியில் ரெசிஸ்டன்ஸ் எதுனா கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எதுவுமே கொடுக்கல, ரைட்? ரெசிஸ்டன்ஸே இங்கே கொடுக்கல. ஸோ யூ கீப் R as it is. எதுவுமே பண்ண தேவை. அப்போ இந்த EM அப்படின்றத N B A ஒமேகா அப்பான் R முடிச்சது, அவ்வளவுதான். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கோயிங் டு சப்ஸ்டிட் ஒன்லி த கிவன் டேர்ம், ரைட்? நம்ம வந்து இங்கே EM பை ஆரை மட்டும் எடுத்திருக்கோம் சார். ஏன் நம்ம இந்த ஓவரால் எடுக்கல? என்னுடைய ஏன் EMF மட்டும் எடுத்திருக்கீங்க? இந்த சைன் ஒமேகா டி எங்கே போச்சு சார்? ஏன் அதை சப்ஸ்டிட் பண்ணல? நமக்கு கேள்வியில் தான் கொடுத்துருக்காங்களே சார், எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே அவன் கேட்குறது நாட் அ கரண்ட், மேக்ஸிமம் கரண்ட்னு கேட்குறான். அப்போ அது IM. நீ வெறும் ஐனா E பை ஆர்னு எழுதலாம். இது IM அப்படின்றதுனால EM பை ஆர் மட்டும்தான் வரும். அந்த EM மட்டும் எனக்கு போதும். பாரு எவ்வளோ ட்விஸ்ட்டு, ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் ட்விஸ்ட் வச்சுருக்கான் பார்த்தியா? ஸோ EM மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். நோ நீட் டு மென்ஷன் த அதர் டேர்ம்ஸ். அப்போ இங்கே நமக்கு ரொம்ப சிம்பிள். என்னுடைய வேல்யூ தெரியும் 20, B உடைய வேல்யூ தெரியும் 3 × 10⁻², A உடைய வேல்யூ தெரியும் 200, ஒமேகா நமக்கு வந்து யா ரைட் ஆங்குலர், யா கரெக்ட், ஒமேகா ஆங்குலர் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க which is 50 radian/s. முடிஞ்சு போச்சு, ரைட்டா? 50 radian/s முடிஞ்சது. அடுத்து என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியல சார், எதுவுமே கொடுக்கல, கீப் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ யூ ஜஸ்ட் மல்டிப்ளை திஸ் டேர்ம் அலோன். இங்கே 1 0 3 0 போயிடுச்சா? அப்போ 3 இது 1 4 0. அப்போ 4 0 இதோட பண்ணால் எனக்கு 10⁴ மட்டும் இருக்கும். ரிமைனிங் வந்து எனக்கு இங்கே 2 3 சார், இது ஒரு டேர்ம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 5 இல்லை, இது 5 2 சார் 10னா, அப்போ +5 1, அப்போ 5ன்னு வரும். அப்போ 6 × 10⁵R முடிஞ்சு போச்சு. ஏரியாவை நமக்கு மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துக்கிறதுனால யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு, சாரி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு மீட்டர். அப்போ 200, சப்போஸ் எனக்கு வெறும் டேர்ம் லைக் சென்டிமீட்டர் இருந்தாலும் யூ கேன் ரைட் 10⁻². இது மீட்டர் அப்படின்றதுனால அதை நீங்கள் அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் பிகம்ஸ் 10⁻⁻4 × 200. அப்போ என்ன ஆகுது? இப்போ ஒரு மைனஸ் மொத்தமாக போயிடாது, கரெக்டா? ஏன்னா இங்கே ஒரு -4 இருக்குது, ரைட்? -4 அது போயிடும். அப்போ இது ஒரு +4, இது 20, நமக்கு வந்து இங்கே 2, யா, அப்போ இது வராது, ரைட்டா? தேங்க்யூ ஸோ மச்மா. திஸ் இஸ் யோர் மேக்ஸிமம் கரண்ட், ரைட்? இந்த மிஸ்டேக்கு நீங்களும் பண்ணிடாதீங்க, கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. SI டேர்மில் கன்வெர்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஓ, நான் இங்கே எழுதியிருக்கேன், அங்கே எழுதலை போல். ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ இந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. பி வெரி காஷியஸ் வென் யூ சப்ஸ்டியூட் த வேல்யூ. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது செக் வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். அந்த யூனிட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட் 5 மார்க், வெரி இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்கறதுனால ஐ ஹவ் மென்ஷன்ட் இட் இன் த ஃபர்ஸ்ட் கேஸ் இட் சார். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்து யூ ஹாவ் திஸ் ஒன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்கிறாங்க a 0.5 மீட்டர் மெட்டல் ராட், அது ஒரு லாங் மெட்டல் ராட் வந்து ஒன்று இருக்குது 0.5ல். இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்ஸ், அதாவது MN நமக்கு டயக்ராமும் கேள்வியில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இது 3 மார்க். ஓகே, இது 3 மார்க்கு. நல்லா கவனிக்கணும். இந்த ராடு டயக்ராம் கேள்வியில் இருக்கிற டயக்ராம் தான், நம்ம புதுசாக எதுவும் பண்ணலை. இந்த 0.5, அதாவது இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எம்னுடைய லென்த் வந்து 0.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. கம்ப்ளீட்ஸ் த சர்க்யூட் as shown. Yeah, of course. The area of the circuit is perpendicular to the magnetic field. பாரு, என்னுடைய ஏரியா, இந்த ஏரியா எப்படி இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. So this says the angle between them is 90 degree. பெர்பெண்டிகுலர் தானே? பாரு, நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கு, அந்த ராடுடைய லென்த் கொடுத்துருக்கு, and that's they said it is perpendicular. அதுக்கப்புறம் பாருங்களேன், the resistance of the total circuit, அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆரும் கொடுத்துருக்காங்க.
they have given most of the things they have mentioned very clearly. என்ன கேக்குறாங்க பாருங்க, calculate the EMF induced in the rod MN. பாத்தீங்கன்னா இந்த ராட்ல என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க இதை நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த கான்செப்டை ஃபாரடேவை பயன்படுத்தியும் சொல்லியிருந்தோம், லாரன்ஸை பயன்படுத்தியும் சொல்லியிருந்தோம். மோஷனல் இஎம்எஃப் இல்லையா, மோஷனல் இஎம்எஃப். ஒரு ராடு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் போகும்போது எனக்கு அங்கே இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம ஃபாரடேவை பயன்படுத்தினாலும் சரிதான், லாரன்ஸை பயன்படுத்தினாலும் சரிதான், எனக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா இந்த பிஎல்வி தான். இதுதான் நமக்கு டைரக்ட். இப்போ அதுதான் நமக்கு வந்து கேட்குறாங்க. அப்போ அப்படி கேட்கும்போது பாருங்கள், என்னுடைய இஎம்எஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா, இருக்குது 0.15. இந்த 0.15 யூ கேன் கன்வெர்ட் இன்டு லைக் திஸ். இப்போ உங்களுக்கு டெசிமல் இல்லாததுனால யூ வில் ஃபீல் லைட், ரொம்ப கஷ்டமே இருக்காது. அப்போ அந்த 0.15 நான் எப்படி மாற்றிட்டேன் பாருங்கள், 15 into 10 to the power minus 2 மாற்றிட்டேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ லென்த்து பாருங்கள் 5.5, அப்போ 5 into 10 to the power minus 1, இன்னும் ஈஸி ஆகிடுச்சு, ரைட்? அண்ட் தென் தே ஆர் ஆஸ்கிங், தே நீட் வெலாசிட்டி v. இந்த v அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர் per second. 2 ஜஸ்ட் மல்டிப்ளை. இது என்ன ஆகுது, 10 to the power minus 3ன்னு மாறுது. இது எடுத்தால் ஒரு 10, அப்போ minus 2 மட்டும் இருக்கும். அப்போ 15 into 10 to the power minus 2, ரைட்டா? 15 into 10 to the power minus 2 மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. இது இஎம்எஃப் அப்படின்றதுனால இதனுடைய வோல்டேஜை நம்ம வி மென்ஷன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அதுக்கெல்லாம் மார்க் இருக்குது. பிக் வெரி கேர்ஃபுல். இது என்னுடைய ஃபஸ்ட்டு செக்மெண்ட். ரெண்டாவது செக்மெண்ட் பாருங்களேன், calculate the force needed to move the rod in the direction as indicated with a constant speed. இப்போ பாருங்க, இந்த ராடை இந்த பக்கம் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு புஷ் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே தான், எனக்கு ஒரு ராடை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? அதே ஒரு ராடை மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணும்போது எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுன்றது தெரியும். ஸோ எனக்கு ஃபோர்ஸ் BIL sin θ. கேள்வியில் சொல்லியிருப்பானே 90 டிகிரி, அப்போ BIL தான். இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா we are going to do the simple term. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கம்ப்ளீட்டான இந்த சர்க்கியூட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் R which is 3 ohm அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சிம்பிளாக பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல since we are talking about the force, we have another beautiful formula which is B square L square V upon R. இதுவுமே எனக்கு ஃபோர்ஸ் தான், ரைட்? என்ன இது எனர்ஜி டேர்மில் நம்ம வந்து இதை பேசுவோம். சார் இது எப்படி சார் வந்தது, ரைட்? இது நீங்கள் யோசிக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்மை தான் இங்கே நம்ம ஜஸ்ட் we have substituted, ரைட்? நம்ம இதை சிம்பிளாக சப்ஸ்டியூட் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வேறு எந்த டேர்முமே we didn't include anything. since நமக்கு சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால I am going with this, right? ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால I am going with this format. அப்போ இந்த இடத்துல B உடைய வேல்யூ இருக்கா, இருக்கு. L உடைய வேல்யூ இருக்கா, இருக்கு. இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும், கரெக்டா? இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஃபார்மட் தான். ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் த B வேல்யூ, லென்த் வேல்யூ, வெலாசிட்டி and then the resistance R, right? Resistance R. So just you are going to substitute. பாருங்க, என்னுடைய B உடைய வேல்யூ என்ன சொல்லிட்டோம், 15 into 10 to the power minus 2 whole square. அடுத்து பார்த்தீங்கன்னா லென்த், யூ ஹாவ் லென்த். ஸோ லென்த் நமக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ 5 into 10 to the power minus 1 the whole square, ரைட்? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூ ஹாவ் த நெக்ஸ்ட் டேர்ம் which is V. அது என்ன சொல்லியிருக்காங்க, 2ன்னு தான் சொல்லியிருக்காங்க.
upon என்னுடைய resistance of the circuit is 3. இது நீங்கள் calculate பண்ணிங்கன்னா you get the term like இது 5 time. அப்போ எனக்கு ஒரு term அதாவது 15 into 15 ஒரு 5 இருக்கும். 5 into 15 இங்கே ஒன்று வரும் இல்லையா? இது என்ன ஆகிடும் into 10 to the power minus 4ன்னு மாறிடும். அடுத்து இது என்னது? இது நார்மல் தான். அப்போ 25 into 10 to the power minus 2ன்னு மாறிடும். And then this normal term. So the term is 5 into 15 into 10 to the power minus 4 into 25 into 10 to the power minus 2 into 2 upon எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஸோ அப்போ இதை நீங்கள் வந்து நார்மலாக you're going to calculate. நார்மல் கேல்குலேஷன் தான், சரியா? ஸோ இது நீங்கள் பண்ணிங்கன்னா இதோட சாப்டர் வந்து முடிஞ்சது. இதோடைய ஃபோர்ஸ் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் வேல்யூ, ரைட்? ஸோ இதுதான் எனக்கு ஃபைனல் வேல்யூ வந்து இருக்குது. மேக் ஷுர் தட் யூஆர் மென்ஷனிங் த நியூட்டன். யூனிட் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்முலா எப்படி சார் வந்தது? இது நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த டயக்ராம், இந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா BILன்னு இருக்குது, இங்கே ஐயே கிடையாது. ஏன்னா நமக்கு கேள்வியில் ஐ கொடுக்கல. ஸோ யூ கேனாட் கோ வித் திஸ் ஃபார்முலா. நீங்கள் யூ மே ஹாவ் கன்ஃபியூஷன். எதுக்கு நம்ம வந்து ஒரு கண்டக்டர் வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது, நம்ம அதில் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பில்லு தானே, ஏன் அந்த இடத்துல நம்ம B² L² V/R சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஏன்னா இங்கே கரண்ட்டு இல்லை, கேள்வியில் கரண்ட்டு இல்லை. அந்த கரண்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கிடைக்குது, ரைட்? கரண்ட்ன்றது I ஈக்குவல் டு EMF பை R. EMF முன்னாடி எழுதுனீங்க பாருங்க, BLV பை R. இதுக்கு தான் அவன் தெளிவாக ஆருடைய வேல்யூவும் கொடுத்துருக்கான், சரியா? இதுக்கு தான் அவன் ஆருடைய வேல்யூவும் கொடுத்துருக்கான். ஸோ திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு சால்வ். ஸோ கேள்வியை பார்த்ததோ ஃபஸ்ட்டு ட்ரை டு திங்க் ஒய் இட் இஸ் நீடட் அப்படின்றதையும் கொஞ்சம் காஷியஸாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது, ஓகேவா? அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவும் தான். அந்த B² L² V/R அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவும் தான். சரி, கமிங் டு திஸ் ஒன். 2 coils C1 and C2 are placed close to each other. ரொம்ப பக்கத்தில் வச்சுருக்காங்களா? 2 காயில் இருக்கா. The magnetic flux Φ2, அப்போ ரெண்டாவது linked with coil C2, right? ரெண்டாவது coil varies with the varies with the current I1 flowing in coil C1 as shown in the diagram. I think we missed the diagram. We will try to sort it out. என்ன கேட்குறாங்க, நமக்கு 2 காயில் இருக்குது அப்படின்னாவே எனக்கு அதில் கரண்ட் போகும்போது ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு தெரியும். நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நம்ம படித்தோம், அதான் இங்கே கேட்குறாங்க. ஃபைண்ட் த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி அரேஞ்ச்மெண்ட், ரைட்டா? ஸோ இது வந்து நமக்கு ஜஸ்ட் 2 காயில் இருக்குது, 2 காயிலில் கரண்ட் மாறுது. காயிலில் கரண்ட் மாறுறதுனால எனக்கு வந்து அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் டயக்ராம் தேவையில்லை தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்கள். நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? ஜஸ்ட் என்னுடைய N5 அப்படின்றது வந்து MI அப்படின்னு எழுதுப்போம், கரெக்டாக? இதில் நம்ம என்ன ப்ரீவியஸ் என்ன சொல்லியிருப்போம்? என்னுடைய 5 வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு I. அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக எம்முன்னு நம்ம பயன்படுத்தியிருப்போம். அப்போ N5 ஈக்குவல் டு MI. இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M தான் நமக்கு. அப்போ M வேணும். அப்போ M அப்படின்றது என்ன சொல்லலாம்? N5 பை I, கரெக்டாக? N5 பை I மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸோட நம்ம நிறுத்தியிருக்க மாட்டோம், கண்டிப்பாக we have studied with the EMF. என்ன சொன்னோம்? N d5 by dt, யார்? ஃபேரடே. அப்போ இந்த N5 என்ன சொல்லலாம்? MIன்னு சொல்லலாமா? அப்போ திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as M di upon dt, சரியா? ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு செக்மெண்ட், ஓகேவா? அப்போ நமக்கு டயக்ராம் இருந்திருந்தா, ஐ திங்க் ஐ மிஸ்ட் த டயக்ராம் இருக்கும்போது நமக்கு அப்போ இந்த என்னுடைய வேல்யூவும் 5 உடைய வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக அந்த டயக்ராமில் இருந்திருக்கும். ஸோ யூ வில் பி ஃபைண்டிங் யுவர் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், ஓகேவா? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். அடுத்து பாருங்க, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் that will induce an EMF of 100.
அப்போ அதனுடைய இஎம்எஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியே இந்த செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்களேன். என்னுடைய இஎம்எஃப் அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம், mdi/dtன்னு சொன்னோமா, கரெக்ட். அப்போ ப்ரீவியஸ் டயக்ராமில் தே ஹவ் கிவன் n and i கண்டிப்பாக இருந்திருக்கும், அதனால தான் நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், நமக்கு என்ன கேட்குறாங்க, di/dt மட்டும் கேட்குறாங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், EMF/mன்றது தான். EMF வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியில் 100 கொடுத்துருக்காங்க, m நீங்கள் இங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க, கரெக்ட். இப்போ டயக்ராமில் தே ஹவ் கிவன் சம்திங். ஸோ ஜஸ்ட் இந்த கேள்வியை ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆர் ஜஸ்ட் கோ வித் திட். டயக்ராம் இருக்கும், இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் டர்ம்ஸும் இந்த ஐயும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து தே ஹவ் கிவன் த நெக்ஸ்ட் டேர்ம். அப்போ இந்த m அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இதே வந்து எல் அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸாக மாறிடும். செல்ஃப் இண்டக்டன்ஸாக மாறிடும். பெருசாக நமக்கு வந்து இங்கே யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ML அவ்வளவுதான். ஓகேவா, வில் மூவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கே பாருங்கள், அடுத்து வந்து நமக்கு பார்க்குற கேள்வி, அ காயில், ரைட், அ காயில் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n, அ காயில் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஏரியாவை ஏன்னு சொல்லியாச்சு. இஸ் ரொட்டேட்டட் அட் அ கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, ரைட், இட் இஸ் ரொட்டேட்டட் அட் அ கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. ஒமேகா இருக்கு. இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி, எந்த டேர்முமே கொடுக்கல இல்லையா. அப்போ நம்ம ஏதோ பெருசாக கேள்வியில் ஆப்டைன் எக்ஸ்பிரஷன் தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n, ஏரியா a, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா, மேக்னெட்டிக் ஃபீல்டு b, கனெக்டட் டு அ ரெசிஸ்டன்ஸ் r. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்டைன் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த மேக்ஸிமம் EMF இன்டியூஸ்ட் இன் த காயில். அப்படியே ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மேக்ஸிமம் EMF என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் EMF என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. அப்போது we can easily sort it out. எனக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது, ஏரியா இருக்குது, ஆங்குலர் வெலாசிட்டினா இட் ரொட்டேட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா, ரேடியன் பர் செகண்ட். இட் மீன் இட் இஸ் ரொட்டேட்டிங். அப்போது ஒரு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காயில், ஏரியா இருக்குது. அப்போ யூ கேன் விஷுவலைஸ், யூ ஹேவ் டு விஷுவலைஸ் திஸ். அப்போ ஏதோ ஒரு லூப் அப்படின்றது தானே அர்த்தம். ஏரியா இருக்குது, அப்போது க்ளோஸ்டாக தான் இருக்க முடியும். அது சர்க்கிளாக இருந்தாலும் சரி, ஸ்கொயராக இருந்தாலும் சரி, ரெக்டாங்கிளாக இருந்தாலும் சரி, இட் கேன் பி எனி ஷேப். பட் எனக்கு ஒரு க்ளோஸ்டு லூப் which has n number of turns, அது வந்து ரொட்டேட் ஆகுது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில். அப்போது அந்த காயிலுடைய ரெசிஸ்டன்ஸும் கொடுத்தாச்சு. நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. யூ கேன் ரைட் சிம்பிளி யோர் ஃபர்ஸ்ட் திங், EMF அப்படின்றது EM sin ஒமேகா t தான், இதுதான். பட் யூ ஹேவ் டு எக்ஸ்பிரஸ். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறீங்க, ஃப்ளக்ஸ் அப்படின்னு எழுத போகிறீங்க, B.A which is BA cos theta. என்ன பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தெரியுமே, ஃபேரடே தான். அப்போ ஃபேரடே அப்படின்றது என்ன, இதுவும் ஜெனரேட்டர் தான், இதுவும் ஜெனரேட்டர் தான். எப்படி கேட்டிருக்கான் பாருங்க, ஜெனரேட்டர் தான், அப்படியே ஜெனரேட்டர், ரைட். ஸோ டிஃப்ரெண்ட்ல, ஜெனரேட்டர் அப்படியே ஜெனரேட்டர். அப்போ நமக்கு என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல எனக்கு வந்து இது மட்டும் சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த காஸ் ஒமேகா டீன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க, ஒமேகா சைன் ஒமேகா டீன்னு வரும். அந்த ஜெனரேட்டரில் என்ன ஈக்குவேஷன் எழுதுறீங்களோ அதை அப்படியே எழுத போகிறீங்க. அப்போது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இதை ஜெனரேட்டரை இப்படியும் கேட்டிருக்காங்க, சரியா, இப்படியும் கேட்டிருக்கேன். ஜெனரேட்டர் கம்ப்ளீட்டாக யூ கோயிங் டு ஃபாலோ த சேம் ஈக்குவேஷன் தான். பட் இந்த ரெண்டாவது பார்ட்டை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஆப்டைன் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் த பவர் டெசிபேட்டட். நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுக்கும் போதே நான் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், பவர் டெசிபேஷன் அப்படின்றது வந்து நம்ம மோஸ்ட்டாக ஒரு 2 ஈக்குவேஷன் நம்ம பயன்படுத்துவோம். ஒன்று I²R, இதுதான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணுற ஈக்குவேஷன். சின்ஸ் நமக்கு இந்த கேள்வியில் EMF மட்டும் இருக்குது அப்படின்றதுனால we cannot go with this equation. Next we can go with this, which is nothing but EMF square by என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் R. கேள்வியில் Rன்னு சும்மாவாக கொடுத்துருக்கான், சும்மா கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து EMF வேல்யூ தெரியும். இந்த இடத்துல யூ கேன் ரைட் எவ்ரி திங். எப்படி, EM sin ஒமேகா t by R. இந்த இடத்துல நீங்கள் கட்டாயம் ஃபுல்லாக எழுதி தான் ஆகணும். ஏன்னா அங்கே மேக்ஸிமம் கரண்ட்டு கேட்டிருந்தாங்க, அதனால் EMன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. EM மட்டும் தனியாக எடுத்துரும். அதுக்கு தான்
கேள்விக்கு நல்ல நல்ல நேரம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். என்னோட சஜஷன்ஸ் என்னுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ப்ராப்ளம் வந்து ஒரு 5 நிமிஷம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 2 minutes டைம் டு ரீட். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் நம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க. calculation is not so tough for you guys since you are in CBSE அப்படின்றதுனால மேத்தமெட்டிக்ஸில் பார்க்காத நம்பர்ஸாக நீங்கள் ஃபிசிக்ஸில் பார்த்துட போகிறீங்க இல்லையா? அது ரொம்ப ஈஸி சார். அப்படின்னாலும் டேக் 1 minute டைம் டு ரீட் த கொஸ்டின். ஏன்னா ட்விஸ்ட் அங்கே வச்சுருப்பாங்க. சிபிஎஸ்சி வந்து என்றைக்குமே டைரெக்டாக கேட்டதா இல்லை இல்லையா? இது ஜெனரேட்டர் அப்படின்றதே நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படி தான். ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் சம் குவாலிட்டி டைம் டு ரீட் த ஆன்சர், சாரி கொஸ்டினுக்கு நீங்கள் ப்ராப்பரான டைமை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிகாஸ் இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேள்விக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல நேரம். கேள்விக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாததுனால அவங்களால ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ண முடியல, டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கீப் இன் மைண்ட். ஓகேவா? இதுதான் என்னுடைய பவர். ஸோ ஃபைனலாக எனக்கு வந்து இது முடிஞ்சது. ஓகேவா? இதை நீங்கள் வந்து இன்னும் ஃபர்தராக நான் வந்து எழுத விரும்புகிறேன் சார். யூ கேன் கம்ப்ளீட் வித் திஸ் இஃப் நீடட். இதுவே எனக்கு தெரிஞ்சு போதும் தான். இல்லை சார் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுத விரும்புகிறேன் சார் அப்படின்னா யூ கேன் சப்ஸ்டியூட் திஸ் டேர்ம். இது என்ன சொல்லலாம்? n ஸ்கொயர் b ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். ஏன்னா இஎம் அப்படின்றது NBA ஒமேகா தானே, ஏ. அப்போ ஏ ஸ்கொயர் எல்லாமே டிவைடட் பை 2R. எங்கேருந்து வந்தது 2? நம்ம படித்தோம் பாருங்கள், ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் ஏசியில் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்றத 1/2ன்னு சொல்லியிருந்தோம். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்படி எழுதுனாலும் ஓகே தான். சரியா? இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. லைக் உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் இந்த சப்ஸ்டியூஷன் எல்லாம் பண்ண முடியும். சரியா? ஸோ ஆல்வேஸ் டேக் சம் டைம் டு ரீட் த அதர் திங்ஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபைன். இங்கே பாருங்கள், த மேக்னெட்டிக் ஃபீல்ட் த்ரூ அ சர்க்குலர் லூப் ஆஃப் ஒயர் 12 centimeter. ரைட்டா? அ மேக்னெட்டிக் ஃபீல்டு த்ரூ அ சர்க்குலர் லூப். ஒரு சர்க்குலர் லூப் இருக்குது. அதனுடைய ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 12 centimeter. ஓகே, அதனுடைய ரேடியஸ் அண்ட் தென் என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் சர்க்குலர் லூப் வந்து 8.5 ohm ரெசிஸ்டன்ஸ். சேஞ்சஸ் வித் டைம். இங்கே டயக்ராம் விட்டேன் நான், டயக்ராம் விட்டாச்சு. as shown in the figure, the magnetic field is perpendicular to the plane of the loop. The magnetic field வந்து perpendicular to the plane of the loop அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. we'll try to sort it out. நமக்கு கேள்வியை ஃபஸ்ட்டு நம்ம ரீட் பண்ணால் we'll try to figure out how the diagram will be. என்ன சொல்கிறாங்க? the magnetic field through a circular coil அப்படின்றது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சர்க்குலர் காயில் இருக்குது. இந்த சர்க்குலர் காயிலுடைய ரேடியஸ் வந்து 12 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து 8.5. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க? த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேட். ஃபஸ்ட்டு calculate the current அப்படின்னு கேட்குறாங்க இந்த லூப் அண்ட் plot it as a function of time. a function of time. ஸோ என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து given datas எல்லாமே அதனுடைய ரேடியஸ், அதில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த பிளேனுக்கு வந்து பர்பெண்டிகுலரில் இருக்குது. ஸோ விச் மேக்ஸ் அன் ஆங்கிள் 90 degree அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ இதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க? கரண்ட்டு கேட்குறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் விச் மீன் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம கவனிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் இதை பெருசாக யோசிக்கிற அளவுக்குலாம் இங்கே எதுவுமே கிடையாது. சிம்பிளாக தே ஹவ் கிவன் த டேர்ம். என்னுடைய ரேடியஸ் சர்க்குலர் காயில் சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஏரியாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு ரேடியஸ் கொடுத்ததுனால இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு ஃபைண்ட் த ஏரியா. ஏரியான்றது என்ன? πr². அப்போ பை அப்படின்றத நம்ம அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி. நீங்கள் இந்த r² வந்து யூ கேன் மென்ஷன் ஆஸ் இட் இஸ், ரைட்? 12 × 10⁻⁻².
இதை மறக்கவே கூடாது. ரைட்டா? ஸோ 12 into 10 to the power minus 2 அப்படின்றத நீங்கள் ஏரியாவுக்கு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் ஒன்லி த இன்டியூஸ்டு கரண்ட். அப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல EMF by R இல்லையா, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறதுனால நமக்கு இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இது க்ளோஸ்டு லூப் அகெயின். அப்போ என்னுடைய EMF அப்படின்னு நம்ம சொல்லலாம் EM sin ஒமேகா டி. ரைட்டா? பட் எனக்கு வந்து இந்த இடத்துல எப்படி சார்? ரைட்டா? இங்கே நீங்கள் யோசிக்க வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயம். நம்ம ப்ரீவியஸாக ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்போம். அந்த ப்ராப்ளமில் நமக்கு வந்து மோஷனல் EMF அப்படின்னு ஒரு கான்செப்டை படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம வந்து MN அப்படின்னு ஒரு காயில் இருந்தது, ஞாபகம் இருக்கும். அந்த MN அப்படின்ற காயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் நமக்கு வந்து ஒரு காயில் வந்து ரொட்டேட் ஆச்சு, விச் மீன் மூவ் ஆச்சு டுவர்ட்ஸ் லெஃப்ட் டுவர்ட்ஸ் ரைட்டு, அந்த மாதிரி எனக்கு மூவ் ஆச்சு. அதில் நான் என்ன சொன்னேன், அதனுடைய ஸ்பீடையும் நான் சொல்லியிருந்தேன். அதில் 2 டேர்ம் நம்ம பயன்படுத்தியிருந்தோம். ஃபஸ்ட்டு என்னுடைய EMF BLVன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம கரண்ட்டை கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா. இந்த இடத்துல நம்ம பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு இதிலேருந்து நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கேட்குறாங்க, தே ஆர் பர்பெண்டிகுலர்னு சொல்லியாச்சு. என்னுடைய EMF அப்படின்றது d5b by dt. ஃபஸ்ட் இதில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கிறதுனால they didn't mention anything, so we can consider your n to be 1. and then அந்த மைனஸ் மறக்கக்கூடாது. நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனா கொடுத்துருக்காங்களா? இல்லை. ரைட், மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவுமே கொடுக்கல. அப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் இல்லை BA cos θன்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? BA cos θ. அப்போது இந்த இடத்துல if I mention it is perpendicular இங்கே ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் perpendicular to the plane. அப்போது இதுதான் என்னுடைய பிளேன், லைக் இதுதான் நோட்டு. இந்த நோட்டு வந்து நேராக பார்க்குறீங்க, டேபிள்லேருந்து மேலேருந்து பார்த்தா நோட்டு எப்படி இருக்கும். இப்போ இந்த இதுதான் டேபிள். ஓகே, இந்த நோட்டை நீங்கள் இப்படி சைடில் நிற்க வச்சிங்கன்னா இருக்கும்ல, இது பிளேன், அதாவது அந்த உள்ள சைடு இருக்கும். இது பிளேனுக்கு எப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலரில் இருக்குது. பார்த்தீங்களா? அப்போ இதுதான் என்னுடைய ஏரியா வெக்டர். அப்போ ஏரியா வெக்டரும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் 0 டிகிரி. ரைட்? அப்போ திஸ் பிகம்ஸ் 0 டிகிரி. இங்கே 90 டிகிரி இருக்கே சார். ஆமாம், அது 90. இந்த பிளேனுக்கு அது 90 தான், தப்பு இல்லை. இது பிளேனு, இது 90, தப்பு இல்லையே. ஆனால் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த ஏரியா வெக்டருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் தான் இந்த cos θ. ஸோ தட் இஸ் ரைட் 0. அப்போது என்னுடைய EMF which is equal to minus of n, which is அது 1 தான். and then you have your change in BA, அதான் எனக்கு 0 ஆகிடுச்சே, by dt. ரைட்? பை டிடி. அதனுடைய ரெசிஸ்டன்ஸுடைய காயில் நமக்கு வந்து கொடுத்தாச்சு. அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ EMF வந்து நமக்கு இருக்குது. அப்போ EMF என்ன இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்னுடைய I இஸ் நத்திங் பட் ரைட் மைனஸ் ஆஃப் இந்த n போயிடுச்சு. ஸோ வி ஹாவ் d டைம்ஸ் ஆஃப் BA அப்பான் dt பை R. ரைட்? பை R. இப்போ இதில் நமக்கு எந்த வேல்யூஸுமே கொடுக்கல. ரைட்டா? இப்போ அக்கார்டிங் டு திஸ் ஒன், ஸோ த டேர்ம் இஸ் B எப்படியோ வந்து மாற போகிறது கிடையாது. எனக்கு ஏரியா மட்டும் மாறும், பிகாஸ் இட் இஸ் ரொட்டேட்டிங் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏரியாவும் மாற செய்யும். அப்போ நம்ம DA மட்டும் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு they didn't say anything இல்லை. இப்போ கரண்ட்டு இன்டியூஸ்ட் இன் த லூப் as a function of time. இப்போ you need to draw a graph. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம்னா there is a change in time. அப்போ சேஞ்ச் இன் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வாட் வி கேன் சே, சின்ஸ் வி டோன்ட் ஹாவ் எனி வேல்யூ, நம்ம ஆஸ் இட் இஸ் அப்படியே கூட வச்சுக்கலாம். ஸோ யூ ஹாவ் யோர் ரொட்டேட் ஆகும்போது எனக்கு ஏரியா ரொட்டேட் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் மாறும். அப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் இன் டைம், கரண்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் இங்கே. அப்போ வி கேன் சிம்ப்ளி ரைட் dB dt இல்லையா? dB dt. எனக்கு இந்த இடத்துல ஏரியா டசன்ட் சேஞ்ச், எனக்கு ரொட்டேட் ஆகும்போது எனக்கு ஆங்கிள் ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ dB by dtன்றதை நம்ம இங்கே எடுத்துக்கலாம். சின்ஸ் நமக்கு வந்து கரண்ட்டு இன்டியூஸ்ட் இன் த லூப் அண்ட் பிளாட் அஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், அப்போ நமக்கு டயக்ராம் இங்கேயும் நமக்கு தேவைப்படுது இல்லை.
ஸோ பெருசாக இங்கே யோசிக்கிற அளவுக்கு பிகாஸ் ஐ டோன்ட் ஹவ் எனி திங் டு ரெஃபர் ஆல்சோ. இதுதான் ஃபார்மட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பர்பெண்டிகுலர் எல்லாமே ஓகே தான். கரண்ட் in terms of function of time. இது என்ன பண்ணலாம்? since we don't know anything, ஏரியா மட்டும் இருக்குல்ல, ஏரியா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல a by என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் r. ஏவை என்ன சொன்னோம்? பை ஆர் ஸ்கொயர். I'll move the next page. I அப்படின்றது ஈக்குவல் டு மைனஸ் a by r dB by dt. ப்ரீவியஸில் இருந்தால் எடுக்கிறேன். ஸோ ஏரியாவை நம்ம என்ன சொன்னோம்? பை ஆர் ஸ்கொயர். ஆர் நமக்கு தெரியும், யூ கேன் சப்ஸ்டியூட் த வேல்யூ. ரெசிஸ்டன்ஸ் ஒன்றும் கொடுக்கலையா? கொடுத்துருக்கா ரெசிஸ்டன்ஸு? யா, தே ஹவ் கிவன் 8.5. அப்போ அந்த dB by dt அப்படியே தான் வச்சுக்கணும். 8.5 dB upon dt. ஐ திங்க் இதுவாக தான் இருக்கும். ஃபார் ஷுர் there won't be any changes. ஸோ இங்கே நீங்கள் பை ஆர் ஸ்கொயர் பை 8.5 மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் த டேர்ம். அப்போ என்ன சொல்லிட்டேன் இந்த இடத்துல வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான். ஓகே, அப்போ டிபி பை டிடி தான், வேறு எந்த டேர்ம் இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஒன்ஸ் இந்த கிளாஸ் முடிஞ்சதும் ரெஃபர் திஸ் ஆல்சோ. மோஸ்ட்லி இது தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து சின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்றதுனால வி வில் கீப் this as a constant. right? constant தான் இருக்கும். because எனக்கு இங்கே பாருங்க, I think this would be the final term. I think இதில் எந்த சேஞ்சஸ் இருக்காது. but as you said, நம்ம வந்து டைம் பேஸ் பண்ணி இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி we can conclude the answer. லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் மேபி ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் இருக்கலாம், அவ்வளோதான். ரைட்? யா, ஐ திங்க் நத்திங் வில் பி தேர் பிகாஸ் நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், we will cross check once. என்ன சொல்கிறாங்க? எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, விச் மீன் அந்த சர்க்குலர் லூப் இருக்குது, அதோடைய ஏரியா கொடுத்துருக்காங்க, விச் மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ்ன்றதுனால பை ஆர் ஸ்கொயர் சொல்லியிருக்கேன். அந்த காயிலுடைய ரெசிஸ்டன்ஸை கொடுத்தாச்சு. சேஞ்சஸ் வித் டைம், கரெக்ட், அஸ் ஷோன் இன் த ஃபிகர். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல, அது அந்த நோட்டு தே ஆர் 0 டிகிரி பேரலல் தான். ஸோ கரண்ட் மட்டும் கேட்குறாங்க. சின்ஸ் எனக்கு இந்த இடத்துல கரண்ட்ன்றது இஎம்எஃப் பை ஆர், இஎம்எஃப் எனக்கு வேணும், என் டி ஃபைவ் பை டிடி. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரியா பி டிபி பை டிடி மட்டும், ஏரியா நம்ம இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ டிபி பை டிடி. திஸ் வுட் பி த ஃபைனல் ஒன். கிராஃப் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா யூ கேன் கெட் த ஃபைனல் ஆன்சர். அது கூட வந்து ஜஸ்ட் வி நீட் டு பிளாட் தான். கிராஃபில் கூட பார்த்தோன்னா they won't mention many thing நினைக்கிறேன் அங்கே. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மேபி கிராஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு தடவை நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ரைட்? இது டிபி பை டிடி மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வாட் வி டிட் இஸ் பர்ஃபெக்ட்லி டன் தான், நத்திங் ராங் இன் தட். ஓகே, ஒன்ஸ் அந்த கிராஃப் மட்டும் நீங்கள் செக் பண்ணி, அந்த டயக்ராமை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யா, நெக்ஸ்ட் வி ஆர் இன் திஸ் பார்ட். அ சர்க்குலர் காப்பர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துருக்கு 10 சென்டிமீட்டர், ரொட்டேட்ஸ். அதே தான், ஐ திங்க் ப்ரீவியஸ்க்கு சிமிலர் தான் நினைக்கிறேன். A circular copper disc of radius rotates, அதனுடைய angular ஸ்பீடும் கொடுத்தாச்சு, about an axis through its center and perpendicular to the disc. Okay, perpendicular to the disc. A uniform magnetic field of 0.2 Tesla acts perpendicular to the disc. Okay வா, perpendicular to the disc. அப்போ ஆப்வியஸ்லி எங்கேயுமே வந்து எனக்கு அதே நோட்டு கான்செப்ட் தான். ரைட்டா? அடுத்து இதில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், calculate, ரைட், calculate the potential difference. அப்போ என்னது? EMF மாதிரி தானே. potential difference developed between the axis and the rim. இந்த rim axis அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் மேபி ஞாபகம் வரணும், நான் அந்த இடத்துல சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மோஷனல் EMFல we have studied one thing. அந்த சைக்கிள் ஸ்போக்ஸ் வச்சு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அங்கே நம்ம அந்த பிஎல்வி அந்த டேர்மை வியை நம்ம ஆர் ஒமேகான்னு எடுத்திருப்போம் இல்லையா? அதில் நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு, இந்த இது எக்ஸ், இதை டிஎக்ஸ்ன்னு எடுத்திருப்போம், இல்லை எக்ஸோ இல்லை டிஆரோ வாட் எவர் இட் இஸ். அப்போ இஎம்எஃப் ஈக்குவல் டு பி, இந்த ஆர் ஒமேகா இந்த டிஆர்னு எடுத்திருப்போம், இதை நம்ம இன்டகிரேட் பண்ணியிருப்போம். ஸோ யுவர் வேல்யூ பிகம்ஸ் லைக் ஆர் ஸ்கொயர் பை 2ன்னு வந்திருக்கும்.
ரைட்டா r square by 2னு வந்திருக்கும். அந்த டேர்ம் வந்து ரொம்ப முக்கியமானது நான் சொல்லியிருந்தேன். I think we will follow this. First we will read. ஒரு காப்பர் டிஸ்க் இருக்குது, ரேடியஸ் இருக்குது, ரொட்டேஷன் ஆகுது, ஆக்சஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், யா எக்ஸாக்ட்லி அதே தான். அப்போ நீங்கள் அதை தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது மோஷனல் இஎம்எஃப்பில் நம்ம ஈவன் நம்ம டெக்ஸ்ட் புக் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சின்னதாக பாக்ஸ் போட்டு இந்த ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, டெரைவ் பண்ணியிருப்பாங்க. அதான் நமக்கு இங்கே நம்ம பேச போகிறோம், என்னுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. ஸோ என்னுடைய இஎம்எஃப் விச் இஸ் நத்திங் பட் 1/2 பி ஒமேகா ஆர் ஸ்கொயர். இங்கே ரேடியஸ் கொடுத்தாச்சு, ஒமேகா கொடுத்தாச்சு, பியும் கொடுத்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டு சப்ஸ்டியூஷன் தான். யூ கேன் ஃபைண்ட் த வேல்யூ 1/2 இன்ட்டு 2 இன்ட்டு 10⁻⁻1 ஒமேகாவை 20 பை இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க பை, ஆர் யூ கேன் ரைட் 3.14 ஆர் 22/7 whichever you like உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி. என்னுடைய ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா 10 சென்டிமீட்டர். அப்போ 10 இன்ட்டு 10⁻⁻2 இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஹாவ் ஸ்கொயர். ஓகேவா, முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் when you calculate you get your EMF. Do that. Okay. Second part பாருங்கள். What is the induced current if the resistance of the disc is 10 ohm? ஒன்றுமே இல்லையே, இன்டியூஸ்டு. ஏன் இங்கே கரண்ட் அப்படின்னு சொல்லாமல் இன்டியூஸ்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த காயில் ரொட்டேட் ஆகுது, அதான் அந்த காப்பர் டிஸ்க் இல்லையா, இந்த காப்பர் டிஸ்க் ரொட்டேட் ஆகுது மேக்னெட்டிக் ஃபீல்டில். அது ஆப்வியஸ்லி மோஷனல் இஎம்எஃப் தானே, அதை தானே நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். என்னுடைய இஎம்எஃப் வந்து கிடைக்குது. அப்போ என்னுடைய ஐ அப்படின்றது என்னது, இஎம்எஃப் அப்பான் ஆர் கொடுத்துருக்கானா ரெசிஸ்டன்ஸு. அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா, இது இன்டியூஸ்டு கரண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதனால் இன்டியூஸ்டு கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இஎம்எஃப் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை 10 அப்படின்னு நீங்கள் போடும்போது யூ கெட் த ஃபைனல் வேல்யூ. சரியா, யூ கெட் தி ஃபைனல் வேல்யூ. கேள்வி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்பெண்ட் டைம் டு ரீட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். யா ப்ளீஸ் சொல்லுங்கம்மா, என்ன வருது? 0.2 pi volt sir, pi சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0.628. 0.628. நைஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்து 0.02 pi ampere. 0.02 pi ampere. அந்த ஓகே ஓகே, got it. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா 0.06ன்னு வருதா? ஓகே. You can also convert this la if you wish. No sir, like the final answer is 0.02 pi ampere. இல்ல இதுக்கு இல்லையா, divided by 10 இல்ல, அது நான் சொல்றேன். Okay. Got it? Got it. So if you can substitute up, you can end with this also. This is your current. Okay. You can also convert into milli if you wish. Next பாருங்க, milli ampere சொல்றேன். Yeah, next இது பாருங்க. The magnetic field in a certain region is given by 5 I cap and then -2 k cap Tesla, which mean they have the xy, இது வந்து x z plane ல இருக்கு. ஓகேவா? How much magnetic flux passes through? ரைட்டா, passes through a loop of area நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க மீட்டர் ஸ்கொயர் in this region if the loop lies in xy. கேள்வியை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஐக்கும் கேக்கு இடையில இருக்கு. ஓகேவா, இவன் என்ன கேட்குறான், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய், அதான் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் என்ன இருக்கும் அப்படின்றத இவங்க கேட்குறாங்க. ஸோ வாட் கேன் பி டன் ஹியர் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ட்ரை டு சார்ட் இட் அவுட். எனக்கு வந்து இது வந்து யூ ஹாவ் யர் 2 காம்பனண்ட் இல்லையா, இமேஜின் திஸ் இஸ் எக்ஸ் ஒய், சாரி ஒய் இஸ், இதான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எழுதுறது. ஸோ அதனால் அப்படியே எழுதிட்டேன். இப்போ இதை நீங்கள் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா, என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த சர்டன் ரீஜன் வந்து ஐகே. அப்படின்னா இதில் இருக்குது மேக்னெட்டிக், இந்த ரீஜனுக்குள்ளே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ரைட்டா, passes, yeah, how much magnetic flux passes through the loop of area in this region if it lies in xy, இந்த பிளேனில் இருக்குது, பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, ஆப்வியஸ்லி இந்த மாதிரி. ஓகேவா, இப்போ எப்படி சொல்கிறதுன்னா,
இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கார்னரை ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னர்னா நீங்கள் இருக்கிறது தான் அந்த எக்ஸும் இசட் பிளேனும் உட்காந்துட்டு இருக்கீங்கள, அது எக்ஸ் இசட் பிளேன். இந்த பக்கம் நீங்கள் எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த பிளேனுக்கு நான் சொல்கிறேன். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஏரியா இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஃப்ளக்ஸு தான் கேட்குறாங்க. பிஏ தான் எழுத போகிறீங்க இல்லையா? என்னுடைய பி என்ன சொல்லிட்டாங்க, 5I மைனஸ் 2K. அந்த கேப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எனக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல 0.3 அப்படின்றது ஏரியா. இங்கே பாருங்கள் XY. அப்போ என்னுடைய ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காம்பனண்ட்டில் இருக்கும், விச் இஸ் யுவர் கேல தான் இருக்கும். ரைட்டா? கேல தான் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, I will be substituting here 0.3 or 3 into 10 to the power minus 1, whichever way you like. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து டாட் ப்ராடக்ட்னு இருக்கும், BA cos theta. அப்போ B வெக்டர் டாட் A வெக்டார்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா அது ஸ்கேலாரு, எனக்கு 0 டிகிரியில் தான் மேக்ஸிமம் இருக்கும், அதனால தான் அங்கே காஸ் தீட்டா. அப்போ இங்கே டாட் அப்படின்னு சொல்லும்போது 0 டிகிரியில் தான் மேக்ஸிமம். அப்போ I தான் வேல்யூ இருக்கும், J தான் வேல்யூ இருக்கும், K தான் வேல்யூ இருக்கும். இதை நான் என்ன சொல்லிட்டேன், கேன்னு சொல்லிட்டேன். இப்போ ஐயும் கேவும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும், தட் பிகம்ஸ் 0. அப்போ எனக்கு ரிமைனிங் டேர்ம் என்னது, இந்த கேவும் இதுதான் எனக்கு கேன்றது என்ன, பேரலல் வெக்டர் 0 டிகிரி. அப்போ இங்கே வேல்யூஸ் இருக்கும். அப்போ 2 into 0.3 becomes 0.6. ஓகேவா? மைனஸ் மறக்கக்கூடாது. And then since it is a flux, you can write your Weber. முடிஞ்சு போச்சு என்னுடைய ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் திங். இது 2 மார்க்கு தான், இது 2 மார்க்கு தான். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து a wire of length 0.1 மீட்டர். ரைட்டா? ஒரு வயர் இருக்குது, அதனுடைய லென்த் வந்து 0.1 மீட்டர், மூவ்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் 20 மீட்டர் per செகண்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. கேல்குலேட் த இன்டியூஸ்ட் EMF நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, BLV தான். ஸோ வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் we are moving to this one. என்ன சொல்லியிருக்காங்க, a coil of wire, அதோடைய ஏரியா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ பண்ணலை அந்த தப்பு, டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு, இதை எழுதிருங்க, -4 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இஸ் பிளேஸ்டு வித் இட்ஸ் பிளேன் மேக்கிங் அன் ஆங்கிள் 60 டிகிரி. அந்த பிளேன் வந்து 60 டிகிரி இருக்கான் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து 10 to the power -1 டெஸ்லான்னு சொல்லியாச்சு. Calculate the magnetic flux linked with the coil. First one, magnetic flux என்னன்னு கேட்குறாங்க. ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது BA cos theta தான். இங்கே cos theta உடைய வேல்யூ வந்து 60 டிகிரின்னு கொடுத்தாச்சு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இது ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, வேறு எந்த ஃபார்முலாவும் இல்லை. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை, யூ கேன் ரைட் இட் டைரக்ட்லி. இப்போ என்னுடைய B உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power -1ன்னு சொல்லிட்டாங்க. A 100 into 10 to the power -4 into cos 60 என்ன வரும்? இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு சர்க்குலர் they didn't mention anything, right? ஒரு காயில் இருக்குது, இல்லை ஒரு பிளேன். ஓகே, ஒயர் என்க்ளோசிங் அன் ஏரியா, ஆப்வியஸ்லி கேன் பி அ ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள், ஏதோ ஒன்று. பட் அதனுடைய பிளேன் மேக்கிங் அன் ஆங்கிள் 60 டிகிரி. இப்போ இதுதான் இருக்குன்னு வச்சு, இதுதான் பிளேன். இந்த பிளேன் வந்து மேக்கிங் அன் ஆங்கிள் 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? எதுக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. அப்போ இது ஏரியா வெக்டார், இதுதான் இந்த சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் இருக்கான். அப்போது இது இப்படி இன்க்ளைண்டாக இருக்குதுன்னு அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுதுன்னு அர்த்தம். சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, ரைட்? அப்போது எனக்கு இது ஏரியா வெக்டர், இது மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரெக்ட், ஏரியா வெக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போது எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா த ரிமைனிங் டேர்ம் இதுதான் நமக்கு வந்து இங்கே இருக்கிற ஆங்கிள். பாருங்கள், என்னுடைய பிளேன் வந்து 60 டிகிரி இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. பிளேன் இன்க்ளைண்டாக இருக்குன்னு வச்சுப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு 60 டிகிரி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு 60 டிகிரி இருக்குது. அப்போது அதில் இருக்கிற அந்த ரிமைனிங் டேர்ம் தான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய
ஏரியா வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள், ரைட்? ஏரியா வெக்டாருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் அது ஒன்று தான். இஃப் ஐ டூ ஸோ, இந்த டேர்ம் எனக்கு எப்படி மாறும்னு மட்டும் பாருங்களேன். இது பிளேன், இந்த பிளேன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு 60 டிகிரியில் இருக்குது. அப்போது ரிமைனிங் வந்து எனக்கு 30. இது ஏரியா வெக்டர், ரைட்டா? இது எனக்கு ஏரியா வெக்டர். அப்போ எனக்கு ரிமைனிங் வந்து இங்கே 30 டிகிரின்னு வரும், ரைட்? 30 டிகிரி. காஸ் 30 டிகிரியுடைய வேல்யூ உங்களுக்கு தெரியும். அப்போ என்னுடைய ஃப்ளக்ஸு ஜென்ரல் ஃபார்முலா தான். பி இருக்குது, ஏ இருக்குது. காஸ் 30 டிகிரியுடைய வேல்யூ எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்பீங்க. சின்ன வயசுனா மேபி ஒரு 8th 9th அதுலேருந்து நீங்கள் வந்து காஸ் 30 டிகிரியுடைய வேல்யூவை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ காஸ் 30 டிகிரியுடைய வேல்யூ நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் √3/2. வேறு ஏதாவது வேல்யூஸ் இருக்கா? இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஐ திங்க் இந்த 2 போயிடுச்சுன்னா -2 இருக்கும், -3, கரெக்டா? ஐ திங்க் யூ வில் ஹவ் ஒன்லி -3. அப்போ √3/2 -3 வெப்பர் ஃப்ளக்ஸ் இல்லை. இதை நீங்கள் வந்து டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டெஸ்லா, ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், ஆர் TM ஸ்கொயர் எப்படி போட்டாலும் ஓகே தான். இஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ரெடியூஸ்டு டு 0 இன் 10⁻, அதான் மில்லி செகண்ட்ஸில், ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. கவனிக்கணும் பாருங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெடியூஸ்டு டு 0, அப்போது 10⁻⁻1 இருந்திருக்கு, 0ல் வருது 0.3 செகண்ட்ஸில், 0.003 செகண்ட் மில்லி செகண்ட்ஸில். அப்போது தென் ஃபைண்ட் த இன்டியூஸ்ட் EMF. கேள்வி நீங்கள் பார்க்கவே தேவை, பிகாஸ் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் ரிசல்ட்ஸ் இன் EMF Faraday. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ யூ கேன் டேக் தட் as 1. அப்போ d∅/dt. d∅ இதோ இங்கே இருக்குது, கண்டுபிடிச்சிங்களா? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸில். அப்போ d∅ இப்போ எங்கே சேஞ்ச் ஆகுது? இதிலேருந்து 0ல் சேஞ்ச் ஆகுது ஃப்ளக்ஸ், இதிலேருந்து 0ல் சேஞ்ச் ஆகுது. அப்போ ஃபைனல் -√3/2 இன்ட்டு 10⁻⁻3 அப்பான் டைம் என்ன சொல்லி சேஞ்ச் இன் டைம் தானே, அது என்னது 10⁻⁻3. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் ஹேவ் √3/2. EMF cannot be in negative value, so you can write √3/2 மட்டும் எழுதிக்கலாம். இல்லை √3 உடைய வேல்யூ 1.732 சார், நான் டிவைடட் பை 2 பண்ண போகிறேன். மோஸ்ட் வெல்கம் டு டூ தட், பண்ணலாம், ரைட்? அப்போ 1.732 டிவைடட் பை 2 போட்டாலும் மோஸ்ட் வெல்கம் தான். ஓகே, யூ கேன் டூ தட். √3/2V அப்படின்னு போட்டாலும் ஹாப்பி தான். நெக்ஸ்ட் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே we are moving to now 5th chapter. 6th chapterல நம்ம PYQs பார்த்தாச்சு. we'll move to 5th chapter now. பாருங்களேன், a bar magnet, அதனுடைய மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இது எக்ஸாக்ட்லி இந்த 6th சாப்டரும் 5th சாப்டரும் மிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கும் இந்த சாப்டரில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம். ஸோ அதனால் சிமிலர் தான், யூ நோ நீட் டு வரி அபவுட் இட். A bar magnet of magnetic movement வந்து கொடுத்துருக்கு, lies along with the directions of the uniform magnetic field. Magnetic field வந்து இங்கே கொடுத்துருக்கு of 0.22 Tesla or 22 into 10⁻⁻2 அப்படின்னு எழுதுனால ஓகே தான், ரைட்டா? அப்படி எழுதுனாலும் ஓகே தான். வாட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன்? அப்போ ஒர்க் டன் கேட்குறாங்க. ஒர்க் டன் எங்கடா இது திடீர்னு ஒர்க் டன் வந்துருச்சு நமக்கு. அப்போ an external torque to turn the magnet so as to align its magnetic movement. ஓகேவா? ஒரு பார் மேக்னெட் இருக்கு, இந்த பார் மேக்னெட்டுடைய ஸ்ட்ரென்த் கொடுத்தாச்சு, aligned with the directions of the uniform magnetic field, magnetic field strength கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஒர்க் டன் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் யுவர் பொட்டன்ஷியல். நம்ம செகண்ட் சாப்டர்லேயே படிச்சிருக்கோம். செகண்ட் சாப்டரில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம அந்த டார்க்கில் படிச்சிருப்போம். என்ன, யூ ஹாவ் யுவர் அந்த காஸ் தீட்டா, ரைட்டா? பிகாஸ் நமக்கு சைன் வந்து காசுன்னு எடுத்திருப்போம். அந்த காசில் வந்து யூ வுட் ஹவ் மென்ஷன்ட் வெரி கேர்ஃபுல்லி ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு போட்டிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும் நம்புகிறேன். அந்த தீட்டா ஃபைனல் மைனஸ் தீட்டா இனிஷியல், கரெக்டாக? ஸோ அந்த டேர்மை வந்து அப்படியே சிமிலர் தான் இந்த இடத்துல வில் அலோவ்.
அப்போ ஒரு பார் மேக்னெட்டை இமேஜின் யூ ஹேங்க்டு யூஸிங் அ த்ரெட், ஒரு ஸ்ட்ரிங்கில் ஹேங் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போ அது வந்து ரொட்டேட் ஆகுது. எதுக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டு, எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சுப்போம். அப்போ அங்கே என்ன ஆகுது? அது மூவ் ஆகுது. அப்போ நான் சொல்லி இப்போ ஒர்க் டன் அப்படின்றது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துருப்போம். ரைட்டா? இதே தான் எனக்கு டார்க்குமே ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் தான். அப்போ இந்த இடத்துல ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு டேர்ம் தான் என்னுடைய ஒர்க் டன் பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இதுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன எடுத்துருப்போம்? எம்பி காஸ் தீட்டான்னு எடுத்திருப்போம் இல்லையா? எம்பி அந்த மைனஸ் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பி இ காஸ் தீட்டான்னு எடுத்திருப்பீங்க. டார்க்கு, அதாவது பொட்டென்ஷியல், அந்த கவுண்டர் டார்க்கு கொடுத்து அது ரிவர்ஸில் கொண்டு வந்துருப்பீங்களா, அதே தான். இதுவுமே அதே தான், மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. அப்போ இங்கே என்ன ஆகுது? இந்த மைனஸ் அப்படின்றது என்ன பண்ணியிருப்போம் நம்ம இனிஷியலில், இஃப் இட் இஸ் 90 டிகிரி, ரைட்? இனிஷியலில் இஃப் இட் இஸ் 90, எனக்கு வந்து மைனஸ் காசுன்னு வரும். அப்போ இது வந்து மைனஸில் இருக்கும், இது வந்து ப்ளஸில் இருக்கும். ஏன்னா சைனை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ தட் பிகம்ஸ் யுவர் இன்டெகிரேட் பண்ணியிருப்பீங்க, மைனஸ்னு வந்திருக்கும். அப்போ மைனஸ் காஸ் தீட்டா, அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல், கரெக்ட். அப்போ இது வந்து நம்ம 90 டிகிரி எடுக்கும்போது அது கேன்சல் ஆகிருக்கும். ஸோ யூ ஹேவ் ஒன்லி திஸ் டேர்ம். அதனால தான் மைனஸ் பிபி ஆர் பிஇ காஸ் தீட்டா நம்ம எடுத்துருப்போம். இங்கே எம் என்ன ஒர்க்கோ அதுதான் இங்கே பி. எம்ன்றது என்ன? 2LQM. பின்றது என்ன? 2A அது அந்த டைபோல் மூமெண்ட்டு தான், சொல்கிற அளவுக்குலாம் இங்கே எதுவும் இல்லை. அப்போ என்னுடைய ஒர்க் டன் அப்படின்றது எம்பி. ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் யுவர் பொட்டென்ஷியல். அதே ஈக்குவேஷன் தான். ஸோ எம்பி என்னுடைய காஸ் இனிஷியல் காஸ் ஃபைனல்னு வரும் இல்லையா? ஏன்னா எனக்கு வந்து மைனஸ் காஸ் தீட்டான்னு இருக்கும். ஃபைனல் இனிஷியல் சொல்லும்போது மைனஸ் காஸ் தீட்டா ஃபைனல், மைனஸ் ஆஃப் மைனஸ் பிகம் ப்ளஸ் காஸ் தீட்டா இனிஷியல்னு இருக்கும். இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பெருசாக யோசிக்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. சரியா? இன்டெகிரேஷன் பண்ணுறேன். சைன் இன்டெகிரேட் பண்ணும்போது தட் பிகம்ஸ் யுவர் மைனஸ் காஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து பாருங்கள், வாட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஆஃப் டார்க் டு டர்ன் த மேக்னெட் as so as to align its magnetic மூமெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் நமக்கு வந்து ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. என்ன? நார்மல் டு த ஃபீல்டு டைரக்ஷன், அடுத்து ஆப்போசிட் டு த ஃபீல்டு டைரக்ஷன். அப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு 3 விஷயம் கண்டுபிடிச்சிருப்போம். ஒன்று ஸ்டேபிள், இன்னொன்று அன்ஸ்டேபிள். ஸ்டேபிள் வந்து 0 டிகிரி, அன்ஸ்டேபிள் வந்து 180 டிகிரி. மேக்ஸிமம் டார்க் வந்து எனக்கு 90 டிகிரியில் இருந்திருக்கும் டார்க் அங்கே. இதுவும் நம்ம அதே தான் நம்ம பேசியிருப்போம். இப்போ எனக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க? ஒர்க் டன் என்ன சொல்லியிருக்கு? ஃபஸ்ட்டு வந்து நார்மல் டு த ஃபீல்டு. அப்போ நார்மல் டு த ஃபீல்டுனா அப்போ எனக்கு இனிஷியலில் இட் இஸ் 0, ரைட்? இனிஷியலில் இட் இஸ் 0, ஃபைனல் என்ன சொல்கிறாங்க? நார்மல்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு கேஸ் கண்ணா. ரெண்டாவது கேஸ் பாருங்கள், இனிஷியல் அதே தான், அதில் எதுவும் மாற்றம்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். 0 டிகிரி, அன்ஸ்டேபிள், ஆப்போசிட். அப்போ என்ன ஆகுது? என்னுடைய தீட்டா ஃபைனல் என்ன ஆகுது? 180 டிகிரின்னு மாறுது. 180 டிகிரின்னு மாறுது. ஓகேவா? இப்போது இது வந்து ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு, இது அன்ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு. இந்த 90 டிகிரி தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க நார்மல். அப்போ என்ன ஆகுது எனக்கு? இதுவுமே 0 தான் இஃப் இட் இஸ் ஸ்டேபிள்னா. அப்போ எனக்கு இங்கே கண்டிஷன் கரெக்ட். நார்மல் அப்படின்றதுனால இட் இஸ் 90 டிகிரி. ஓகேவா? நார்மல். அப்போ மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல இருக்கும், மேக்ஸிமம். அப்போ சப்ஸ்டியூட் இதுவும் யூ கெட் யுவர் ஒர்க் டன். இதில் அந்த இனிஷியலும் இந்த 180 என்னுடைய ஃபைனல்லையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் யுவர் ஒர்க் டன். அப்போ என்னுடைய WM அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும், B அப்படின்னு நமக்கு தெரியும். பிகாஸ் நமக்கு கேள்வியிலே மேக்னெட்டிக் மூமெண்ட் Mன்றதை நமக்கு சொல்லிட்டாங்க. இது M, இது என்னுடைய B. என்ன பண்ண போகிறேன்? 0 90 0 பண்ணால் எனக்கு 1, காஸ் 90 0 ஆகிடும். அப்போ வெறும் 1. அப்போ நீங்கள் இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக வில் பி மல்டிப்ளைங் திஸ் டேர்ம் அலோன், யூ வில் கெட் தி ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த 180ன்னு சொல்லும் போது -1ன்னு வரும். அப்போ +1ஓட ஆட் பண்ணுவோம். 1 + 1 வரும். அப்போ 2 டைம்ஸ்னு வரும். ஐ திங்க் திஸ் இஸ் ஓகே. அப்போது என்னுடைய ஃபஸ்ட்டு கேஸ் வெறும் MBனா, என்னுடைய ரெண்டாவது கேஸ் பார்த்தோன்னா 2MBன்னு வரும். ஏன்னா இது 1, இது 0, எனிதிங் மல்டிப்ளை வித் 1 அதே தானே. ஆனால் என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா இது 1, இது -1. ஏன்னா காஸ் 180 டிகிரி -1. அப்போ -1 பிகம்ஸ் +1. அப்போ இது என்ன? 2 டைம்ஸ் ஆஃப் MBன்னு வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது செக்மெண்ட் பாருங்கள். வாட் இஸ் த டார்க்
on the magnet in case அதே தான் கண்டிஷன்ஸ் நம்ம பேசணும் இல்லையா, ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள். அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு கேஸு 90 டிகிரினா மேக்ஸிமம் இருக்கும், ஆப்போசிட்டு அன்ஸ்டேபிள் ஒன்றுமே இல்லை, ஜீரோ. என்ன இருக்குது, டார்க்கு தானே கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, சைன் அப்படின்ற ஒரு டேர்மை இங்கே நம்ம பயன்படுத்தணும். டார்க்கு தானே, ஏன்னா ஒர்க் டன்னா காஸ், சைன் இன்டிகிரேட் பண்ணும்போது காஸ், ரைட். அப்போ இங்கே சைன் டார்க்கு தான் கேட்குறாங்க. ஒன்று 90 டிகிரி மேக்ஸிமம் இருக்கும், இன்னொன்று 180 டிகிரி ஒன்றுமே இருக்காது. ஏன்னா சைன் 180 இஸ் ஜீரோ. சைன் ஆஃப் ஆல் பை ஜீரோன்றது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்து we are moving to the next one. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, a short bar magnet placed with its axis inclined at 30 degree. ஓகே, அந்த பார் மேக்னெட்டுடைய ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரியில் இன்க்ளைண்டாக இருக்கு. டு த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் 800 காஸ். காஸ்னா 10⁻⁻⁴ அர்த்தம், -4 டெஸ்லான்னு அர்த்தம். ஆக்டிங் ஹாரிசாண்டலி எக்ஸ்பீரியன்சஸ் அ டார்க் ஆஃப் பாயிண்டர். இது ஜஸ்ட் மேக் இட் சிம்பிள் ஒன், 16 into 10⁻³ நியூட்டன் பர் மீட்டர்னு எழுதிக்கோங்க. கொஞ்சம் மேபி சம்டைம்ஸ் நமக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், அதே தான், நமக்கு அதே டார்க்கு கான்செப்ட் தான் வரப்போகுது. என்ன கேட்குறாங்கன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் த டேர்ம் நமக்கு என்ன சொல்கிறாங்க, இது இன்க்ளைண்டுன்னு சொல்லியாச்சு. 30 டிகிரி எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஆப்வியஸ்லி இட் ரொட்டேட்ஸ் தான், டார்க் வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால அது ரொட்டேஷன் அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. NB sin θ, கரெக்டாக. இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க, எம் தான் கேட்குறாங்க. எம் அப்படின்றது என்ன, டார்க்கு அப்பான் B sin θ. டார்க்குடைய வேல்யூ 16 into 10⁻⁻³ நோ. B உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 800 into 10⁻⁻⁴. ஓகேவா. சைன் 30 டிகிரி, சைன் 30 டிகிரி உங்களுக்கு தெரியும் 1/2. இது நார்மலாக யூ டிவைட், யூ கெட் த ஃபைனல் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட். ரெண்டாவது பாரு, work done by the external moving the magnet of the most stable, அப்போ அது 0 டிகிரி, to the most unstable, அப்போ 0ல இருந்து 180க்கு மாற்றுறாங்க. அதான் ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள். அப்போது நீங்கள் பாருங்களேன், என்னுடைய ஒர்க் டன் முன்னாடி எழுதணும்ல, MB என்ன சொல்கிறாங்க, காஸ் 0 டிகிரியிலேருந்து காஸ் 180 டிகிரிக்கு மாற்றுறாங்க. M உடைய வேல்யூ இங்கே தான் கண்டுபிடிச்சிங்க. B உடைய வேல்யூ எங்கே இருக்குது, இந்த கேள்வியில் இருக்குது. காசு என்னது, இது வந்து 1, இது என்னது -1, ஸோ +1, 2 ஆயிடுச்சு. அப்போ 2 times of MBன்னு வரும். அப்போ M உடைய வேல்யூ B உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, a coil, ரைட், a coil of n turns. ஒரு காயில் இருக்குது, அந்த காயிலில் வந்து we don't know how many turns but it has n turns அப்படின்னு சொல்லியிருக்கு. of radius r carries a current of I. இதில் வந்து I அப்படின்ற கரண்ட் வந்து இருக்குது. இட் இஸ் அன்வவுண்ட். அப்போ வந்து என்ன பண்ண, அதாவது சுற்றி வச்சுருக்காங்க, சுற்றி வச்சுருந்து இப்போ ரிமூவ் பண்ணுறாங்க, அன்வவுண்டு பண்ணுறாங்க. அண்ட் ரீவவுண்ட் டு மேக் அனதர் காயில். அதிலிருந்து ரிமூவ் பண்ணி இன்னொரு காயிலை உருவாக்குறாங்க. ஆனால் அதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா r/2 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ பெருசு இருக்குன்னா இதை அதான் அன்ஸ்க்ரூ மாதிரி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட சின்ன ரேடியஸில் அதே மாதிரி ஒரு லூப்போ இல்லை ஒரு ரெக்டாங்கிளோ ஏதோ ஒன்று வந்து உருவாக்குறாங்க. கரண்ட் அதே சேம் கரண்ட் போகுது. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் அ நியூ காயில் டு த ஒரிஜினல். இது குறைஞ்சிட்ட பிறகு, ரைட்டா. ஸோ நம்ம மேக்னெட்டிக் மூமெண்ட் தானே, ரைட்டா. ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், MIAன்னு சொல்லுவீங்க. இதை நீங்கள் ஸ்மால் எம்னு எடுத்துருப்பீங்க. M மேக்னெட்டிக் மூமெண்ட்டுன்னு தான் கேட்டிருக்கான், யோசிக்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் இல்லை, மேக்னெட்டிக் மூமெண்ட். இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட்டை யூ கேன் ரைட் Q, அதான் இந்த 2LQM அப்படின்னு இருக்கும். போல் ஸ்ட்ரென்த்து, லென்த்து. ஏன் சார் இந்த இடத்துல மட்டும் IAன்னு எடுத்திருக்கீங்க? இதை நம்ம டார்க்கான ரெக்டாங்குலர் லூப்பில் நம்ம படிச்சிருப்போம், IA, பிகாஸ் இட் கேரிஸ் அ கரண்ட் அப்படின்றது அந்த டேர்ம் தான். அதுதான் இங்கே ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி. அண்ட் தென் நீங்கள் கேள்வியில் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது சார் அப்படின்னாவே யூ கேன் ரைட் M, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் NIA. தேர் ஆஸ்கிங் த ரேஷியோ ஆஃப் போத். இப்போ A அப்படின்றது என்ன, ஏரியா. ஏரியா இஸ் நத்திங் பட் πr². என்னுடைய ரெண்டாவது இதில் என்ன சொல்லிட்டான், என்னுடைய ரேடியஸ் வந்து பாதியாக குறையுது.
அப்போ ஸ்கொயர்னு வரும். எல்லாமே சேமாக தான் இருக்கும். அப்போ என்னுடைய m2 by m1 which is equal to n ரைட், கேன்சல் ஆகுது. I கேன்சல் ஆகுது. அப்போ ஏரியாவில் பையும் போயிடும். அப்போது r2 ஸ்கொயர் பை r1 ஸ்கொயர்னு இருக்கும். இது ஒரிஜினல், இது டூப்ளிகேட்னா அதாவது நியூ காயில் அப்படின்னா அப்போ r/2 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்னு இருக்கும். அதுலேயுமே ஒரு r ஸ்கொயரில் அப்போ r நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ 1/2 ஸ்கொயர்னு என்னது 4ன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் டேர்ம். இதில் வந்து நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும். நம்ம வந்து எம்சிஜியில் ஒன்று படிச்சிருப்போம். இந்த ஆன்சர் முடியல, வெயிட் பண்ணுங்க. எம்சிஜியில் ஒன்று படிச்சிருப்போம். ஐ திங்க் எம்சிஜியில் கரண்ட் சென்சிட்டிவிட்டி, அதுக்கப்புறம் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி நம்ம ஒன்று படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னுடைய கரண்ட் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னுடைய வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. பிகாஸ் இதில் வந்து BAN பை KRன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா BAN பை K மட்டும் இருக்கும். இந்த இடத்துல ஏன் சேமாக இருக்குது அப்படின்னா என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. அப்போ இந்த இடத்துல நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸை எழுதவே இல்லை, பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்லலாம், என்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்கே மாறுது. அப்போ இதில் N2ன்னு எடுத்துக்கோங்க, இதில் N1ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ N2 எப்படி இருக்குன்னா 2 times ஆஃப் N. ஏன்னா என்னுடைய ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால என்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்களே இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு பெரிய காயில் இருக்குது, நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க. அதை ரிமூவ் பண்ணி சின்னதாக ரொட்டேட் பண்ணும்போது, அந்த ரேடியஸை சின்னதாக ரொட்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் தானே. அப்போ எனக்கு 2 times ஆஃப் N/N. இப்போ N கேன்சல் ஆகும். இந்த 1 இந்த 2 போயிடுச்சு அப்படின்னா என்னுடைய M2/M1 இஸ் நத்திங் பட் 1/2. அப்போ இதனுடைய ரேஷியோ வந்து 1:2 அப்படின்றத நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ யூ ஹேவ் டு பி வெரி காஷியஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு போதும். இது கூட வேணாங்க, நீங்கள் லாஜிக்காக திங்க் பண்ணிங்கனாவே இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ம்ஸும் இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ம்ஸும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ திங்க் ஒரே ஒரு ப்ராப்ளம் இது மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து டேக் ஆஸ் அ ஜஸ்ட் ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க. ரைட்டா? a small magnetic needle, so you have your xy plane, just give a try. So try பண்ணிட்டு share the answer to me and then I'll cross check and then the right one will be posted in the group. Okay, wait, I'll check whether this is the last or not. இன்னொன்னும் இருக்கு. இது பாருங்க, பார் மேக்னெட் placed with the axis. இது அப்படியே சிமிலர் டு த ப்ரீவியஸ் கண்டிஷன் தான் நினைக்கிறேன். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, டார்க் இருக்குது, அதனுடைய வேல்யூ கொடுத்தாச்சு. மேக்னெட் M கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ டார்க்ன்றது MB sin θ, M which is equal to டார்க் அப்பான் B sin θ. அவ்வளோதான். அவ்வளோதான். சரி, அப்போ ரெண்டு ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. டேக் அஸ் அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் த செஷன். தேங்க்யூ.